மத்திய நீர்வள அமைச்சகம் முல்லை பெரியாறு அணையை காப்பதற்காக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலே 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழுவிலே கேரளாவை சேர்ந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு விஸ்வாஸ் அவர்களும் கேரள மாநிலத்தினுடைய இரிகேஷன் செக்ரட்டரி 2 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு குழுவிலே ஏற்கனவே முல்லை பெரியாறு அணையில கேரளாவால தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வரக்கூடிய நிலையில இந்த 2 கேரள அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு கமிட்டிக்குள்ள வந்தா நாம எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த மராமத்து வேலைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதனால் நாங்க என்ன சொல்றோம், தமிழக விவசாயிகள் குறிப்பாக 5 மாவட்ட விவசாயிகள் என்ன சொல்றோம், இந்த பாதுகாப்பு கமிட்டியிலிருந்து கேரளாவை சேர்ந்த 2 பேரை என்ன செய்யணும், உடனடியாக நீக்க வேண்டும். நீ ஜல்சக்தி துறையிலிருந்து ஆளை போட்டுக்கோ, அங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் கேரளத்து அதிகாரிகள் அந்த 7 பேர் கொண்ட கமிட்டியில் இருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக இந்த கண்டன போராட்டத்தை இன்னைக்கு லோயர் கேம்ப்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லோயர் கேம்ப் மணிமண்டபம் வரைக்கும் நாங்க வந்திருக்கோம். அடுத்து எங்களுடைய போராட்டம் லோயர் கேம்ப்ல இருந்து குமிளியை நோக்கி போவோம். அந்த முடிவுக்கு நாங்க வந்தாச்சு. எல்லை பிரச்சனை நாங்க பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அது முடிவடைவது போல தெரியவில்லை. 40 ஆண்டுகளா கத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரத்தில் 40 ஆண்டுகளா கத்திட்டு இருக்கோம். உடனடியாக நடவடிக்கை வேண்டும். கேரள அதிகாரிகள் உள்ளே இருப்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவதாக பேபி அணையை பலப்படுத்துவதற்காக நடுவில் இருக்கக்கூடிய 23 மரத்துல ஒரு 8 மரம் செத்து கீழே விழுந்துருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 15 மரத்தை என்ன செய்யணும், உடனடியாக வெட்டுவதற்கு தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து அந்த மரங்களை வெட்டி பேபி அணை பலப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் இந்த போராட்டம். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அது இன்னைக்கு அணையை கையில் எடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய நடவடிக்கைகளை போக போக பார்த்து அவர்களும் அணைக்கு எதிராக திரும்பினால் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறார். நீங்க மட்டும் இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சிக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல பழைய மாதிரி இல்ல, கொஞ்சம் நிலைமை முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆளுங்கட்சி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன செய்யறாரு, ஓரளவு தொடர்ச்சியாக வேலை செய்கிறார். ஆனாலும் கூட இந்த பெரியார் அணையில் நடக்கக்கூடிய அன்றாட நடவடிக்கைகளை ஆளுங்கட்சி கண்காணிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு குழுவை போட்டு இந்த அணையை என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து கண்காணிப்பதற்கு ஒரு வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கோரிக்கை. கேரளாவில் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியினர் ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பேரணி நடத்துறாங்க. இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடத்தலன்னா நம்ம ஏதோ இப்ப பண்ண மாதிரி இருக்காங்க. அதாவது டங்ஸ்டன் திட்டம் மதுரையில வந்த போது அங்க விவசாயிகள் தான், ஒரு முல்லை பெரியாறு ஒரு வகுப்பாசன விவசாயிகள் தான் போராட்டத்தை தொடங்கணும். அதுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் வந்த மாதிரி நாங்க அடுத்து இங்கிருந்து குமிளியை நோக்கி ஒரு ஊர்வலம் வச்சிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்கும். 2000 பேர் திரட்டி நடக்க போறோம். அப்படி நடந்த பிறகுதான் இங்க அரசியல் கட்சிகள் வருவாங்க. கேரளத்தை பொறுத்த அளவுக்கு இடதுசாரி வலதுசாரி எல்லாம் ஒரே சாரி தான். 2 பேரும் என்ன செய்வான், முல்லை பெரியாறு அணைனா ஒரு இடத்துல நின்றுவாங்க. வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ரமேஷ் சென்னிதாலா அந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. முடிச்சு வைக்கிறது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய துஷார் வெள்ளப்பள்ளி. கேரளாவில் சாத்தியமாகுது, தமிழ்நாட்டில் அது சாத்தியமாக மாட்டேங்குது. கண்டிப்பாக அவர்களையும் எங்களோடு இணைக்கக்கூடிய வேலையை அடுத்தடுத்த போராட்டத்தில் நாங்கள் செய்வோம்.